ஒரு குடும்பம் புதுசா ஒரு பங்களாவை வாங்கி அங்க குடியேறினாங்க. ஆனா சீக்கிரத்துல அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அதாவது அந்த வீடு இன்னும் ஒரு கிறுக்கு பிடிச்ச ஒரு ஃபேமிலி ஆத்மாவோட கொடூரமான விதிகளால நடந்துட்டு இருக்குன்னு. மனைவியும் பொண்ணும் அந்த தடைய மீறின உடனே பங்களா தன்னுடைய பழைய முதலாளியோட அதே மோசமான ஒழுக்கத்தினால மொத்த குடும்பத்தையும் விழுங்கிடுச்சு. ஏதோ பழைய பழக்கம் ஒவ்வொரு சாயந்தரமும் திரும்பி வர்றது போல பங்களாவோட வரிசைகள்ல கட்டப்பட்ட அந்த ஒரு பங்களா ரொம்ப வருஷமா ரொம்ப அமைதியா இருந்தது. அந்த பங்களாவுக்கு வெளியில இருக்கிற அந்த தனியான பழைய பல்ப் தன்னுடைய நிலைமையை மறைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த கண்ணாடியில படிஞ்சிருக்கிற தூசி உள்ள இருக்கிற கடந்து போன சமயங்களை பத்தி வாக்குமூலம் கொடுக்கற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்தது. அப்புறம் அந்த கார்ல இருந்து ஆரியன், ஷில்பா, அப்புறம் அவருடைய 20 வயசு பொண்ணு தானியா இறங்கி வந்தா. காற்றுல எந்த ஒரு சலசலப்பும் இல்ல. ஆனா சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, இந்த வீடு தனக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி இருந்தது. அதுவும் பல வருஷங்களா எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம. ஷில்பாவோட பார்வை நேரா அந்த பழைய பல்பு மேல பட்டுச்சு. அவளுடைய மூச்சு விடுற வேகம் ரொம்ப அதிகமாச்சு. அவளுக்கு ஏதோ சரியா படாத மாதிரி இருந்தது. ரொம்ப விசித்திரமா இருக்கு. இந்த பங்களா ரொம்ப அழகா இருக்கு. ஆனா வெளியில ஏன் இந்த பழைய பல்ப போட்டிருக்காங்க? பேசிக்கிட்டாங்க. இந்த பங்களாவோட முதலாளி ரொம்ப கண்டிப்பான சுபாவம் உள்ளவரா, ரொம்ப பழைய எண்ணங்கள் கொண்டவரா. ஒருவேளை நீங்க அவரை பத்தி பேசுறீங்களா என்ன? மக்கள் அவரை கூட ஃபேமிலி மேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களே. அதேதான், அதே கதை தான். ஷில்பாவோட முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ கண்கள்ல லேசான எரிச்சல் ஏற்பட்டுச்சு. உள்ள காலடி வீடு 5 வருஷம் மூடப்பட்டு இருந்தும் கூட 5 வருஷம் அந்த பங்களா மூடி இருந்த மாதிரியே தெரியல. உள்ள எந்த இடத்துலயும் ஒரு லேசான தூசி கூட படியல. ஏதோ இந்த இடத்துல யாரும் அந்த பொருள்களை தொட்டா மாதிரியே தெரியல. எல்லா பொருளும் அதோட பழைய இடத்துலயே இருந்தது. ஏதோ கண்ணுக்கு தெரியாத பழக்கத்தின் பிடி இன்னும் உடையாத மாதிரி இருந்தது. அப்பா, நான் மேல போய் பார்த்துட்டு வரேன். தானியா படிக்கட்டை நோக்கி போனா. இந்த பங்களா எவ்வளவு நாளா மூடி இருக்கு? கிட்டத்தட்ட 2 வருஷமா. ஆனா பாருங்க, ஏதோ தினமும் யாரோ வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு போன மாதிரியே இருக்கு. இது மூடி இருந்த பங்களா மாதிரியே தெரியல. இந்த விஷயத்தை நான் கூட தான் நோட்டீஸ் பண்ணேன். சில நொடி சமயம் ஷில்பாவோட தைரியமே போன மாதிரி ஆயிடுச்சு. இந்த பங்களாவை வாங்காதீங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். Try to understand, ஷில்பா. என் பிசினஸ்ல எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு உனக்கே தெரியும். நம்மளுடைய பழைய பங்களாவை 10 கோடிக்கு விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இந்த வீடு ரொம்ப குறைஞ்ச விலையில கிடைச்சிருக்கு. அப்புறம் நீங்க அந்த ஃபேமிலி மேன் கதையை மறந்துட்டீங்களா? கமான் ஷில்பா, அந்த ஆள் ஒரு முட்டாள். அந்த ஆளுடைய பழைய எண்ணத்தினால அவருடைய மனைவியும் பொண்ணும் போயிட்டாங்க. அப்புறம் இதே கவலையில அவரும் உயிரை விட்டார். எப்பவோ ஒரு சமயத்துல இந்த பங்களா கௌரவ் தேஷ்முக் பேர் கொண்ட ஆளோட வீடு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவருடைய பழக்க வழக்கங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறவே இல்லை. அவர் தான் பொண்ணு மனைவி மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. ஆனா அந்த பாசம் சமயத்தோட ஏதோ பந்தம் போல பாரம் அதிகமாயிடுச்சு. கௌரவோட உலகம் ரொம்பவே கண்டிப்பானதா இருந்தது. அவருடைய வயசு பொண்ணு காலேஜ் போய்கிட்டு இருந்தா. அதுவும் அவ தனியா இல்ல. தினமும் அவர் அவளை காலேஜுக்கு விட போவாரு, அப்புறம் கூட்டிட்டு வரவும் போவாரு. இது வெறும் கவலை மட்டும் இல்ல, இது ஒரு கடமையா போயிடுச்சு. இவ்வளவு கடுமையா அவளுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு பையன் கணக்கு தெரிஞ்சா போதும், கௌரவ் தன்னோட பொண்ணு மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவாரு. பல சமயம் விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட போச்சு. உலகம் ரொம்ப மோசமா இருக்குன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் அவர் மட்டும் தான் தனியாளு தன்னுடைய ஃபேமிலியே ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிட்டு. இப்படி நடக்கிறது மெல்ல மெல்ல தன்னுடைய குடும்பத்துக்குள்ள தாங்கிக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அவருடைய மனைவியும் பொண்ணும் 2 பேரும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு அறையில அடைஞ்சிருந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க என்னமோ ஜன்னல் இருந்தது, ஆனா திறந்தது இல்ல. அங்க வெளிச்சம் இருந்தது, ஆனா உள்ள வரல. ஒரு நாள் 2 பேரும் முடிவு பண்ணாங்க, பேசாம அந்த வீட்டை விட்டே போயிடலான்னு. பின்னாடி திரும்பி பார்க்காம கௌரவ் அன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. வீட்டுல யாருமே இல்ல. படுக்க அப்படியே இருந்தது. துணிமணிகள் அப்படியே வைக்கப்பட்டிருந்தது. எந்த ஒரு சத்தமும் இல்ல. அவர் தான் மனைவியோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. பொண்ணோட புத்தகங்களை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த வீட்டுல வெறும் ஒரு அமைதி மட்டும்தான் இருந்தது. ஏதோ அந்த வீடு அதுவே சொல்ற மாதிரி இருந்தது அவர் ரொம்ப நேரத்தை கடத்திட்டாருன்னு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அப்புறம் அவர் மனசுல மீது இருந்தது வெறும் இருட்டு மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு விதமான அமைதி இருந்தது. அதனால மனுஷன் தனக்கு தானே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் கடைசியில ஒரு நாள் கௌரவ் தேஷ்முக் அதே பங்களால தன்னுடைய உயிரை விட்டுட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் கூட
இந்த வீடு முழுமையா காலியானதே இல்ல. இந்த வீடு பழக்க வழக்கத்தால நிறைஞ்சிருந்தது. அந்த முதலாளியோட பழக்கங்கள் என்னைக்கு இறக்குறது இல்ல. அது தன்னோட இடத்த மாத்திக்குது, அவ்வளவுதான். அந்த பங்களா உள்ளுக்குள்ள அமைதி கிடையாது. அது எப்படி இருந்ததுன்னா, அது ஒவ்வொரு புது குரல்களையும் தனக்குள்ள எழுதுக்கிற மாதிரி இருந்தது. தானியாவோட மெதுவான காலடி சத்தம் கூட இங்க யாரோ மாதிரி இருந்தது. வீட்டோட பழைய பழக்க வழக்கங்கள் அதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தானியா திரும்பி வந்து சொன்னா, டாடி, எனக்கு இந்த பங்களா ரொம்ப பிடிச்சிருக்கு. மார்க்கெட்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். சோ சாப்பாடு டென்ஷன் நமக்கு இல்ல. அப்புறம் வீடு சுத்த பத்தமா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனா அந்த பங்களா முடிச்சிட்டு இருக்கு போல இருக்கு. காலை வெளிச்சம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சது. ஆனா சுவர்கள்ல பட்ட நிழல் அப்படியே இருந்தது. யாரோ ராத்திரில இருந்து அதை போக விடாத மாதிரி இருந்தது. சூழல் ரொம்ப தெளிவா இருந்தது. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஓட்டிக்கிட்டு இருந்த மாதிரி தங்கி இருக்கு. ரொம்ப பழைய பயம் அங்க இருந்தது. நான் ஆபீஸ் கிளம்புறேன். சாயந்தரம் சீக்கிரமா வந்துடுறேன். அப்புறம் போனதும் வீட்டோட காலியான இடத்துல ஒரு ரொம்ப பெரிய அமைதி நினைச்சு ஏதோ அதிர்வு ஏற்பட்ட மாதிரி. ஷில்பா சமையலறையில தன்னை மறந்து பாத்திரங்களை எடுத்து வச்சிட்டு இருந்தா. ஆனா வீட்டோட அமைதி ஒவ்வொரு சத்தத்தையும் லேசா அழுத்திட்டு இருந்தது. அப்பதான் தானியா வந்தா. ரொம்ப சாதாரணமா, எதுவும் தெரியாம. நான் கோவால இருந்து ஷார்ட் ட்ரெஸ் கொண்டு வந்தேன்ல, அதை ட்ரை பண்ணட்டுமா? ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? போட்டுக்க, நான் மார்க்கெட்டுக்கு போறேன், என் கூட வா. தானியா சிரிச்சுக்கிட்டே ரூமை நோக்கி போனா. ரூம் அமைதியா இருந்தது, ரொம்ப அமைதியா. கண்ணாடியில தானியாவோட சிரிப்பு இருந்தது. ஆனா அவளுக்கு பின்னாடி வேற ஏதோ இருந்தது. ஒரு காலியான இடம் திடீர்னு நிறைஞ்சு போயிருந்த மாதிரி உணர ஆரம்பிச்சா. செல்வங்களை கை அவளுடைய தோல் மேல பட்டுச்சு. தானியா திரும்பி கண்கள்லாம் வெளியே வந்து உதடுகள்ல இமைகள்ல காஞ்சி போன ரத்தம். அப்புறம் பார்வையில வெறும் வெறுப்பு. யார் நீ? இந்த மாதிரி எண்ணம் கொண்ட பொண்ணுங்க இந்த சமுதாயத்தையே வீணாக்கி வச்சிருக்காங்க. அவனுடைய கைகள் தானியாவோட கழுத்தை பிடிச்சது. ரொம்ப கடினமா, ரொம்ப சின்ன. தானியாவோட விரல்கள் அந்த பெடியில இருந்து விலகிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணான். அந்த அறையில ஒரே ஒரு சத்தம் தான் வந்துட்டு இருந்தது, மூச்சை இழக்கிற சத்தம். சில நொடிகள்ல அவளுடைய உடம்பு லேசா ஆயிடுச்சு. அந்த அறை மறுபடியும் அமைதியாயிடுச்சு. ஆனா இந்த முறை மரணத்தோட. ஷில்பா சமையல் அறையிலிருந்து வந்துகிட்டே குரல் கொடுத்தா, தானியா, இன்னுமா நீ ரெடி ஆகல? நாம மார்க்கெட்டுக்கு போகணும். மேலிருந்து ஏதோ காலடி சத்தம் கேட்டுச்சு, மெல்ல மெல்ல சத்தமா. அது எப்படின்னா, யாரோட உடம்போ தன்னோட வெயிட்டால முடிகிற மாதிரி. ஷில்பா மேல பார்த்தா, அவ பார்த்தது தன்னோட மூச்சை நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அதே மனுஷன் அவ முன்னாடி நின்றுட்டு இருந்தான். யார் நீ? இந்த பங்களா என்னுடைய குடும்பம். இங்க என்னுடைய பழக்க வழக்கங்கள். என் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க ஷார்ட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. அப்புறம் வீட்டுல இருக்கிற பெண்கள் மார்க்கெட்டுக்கு போக மாட்டாங்க. இந்த வேலை ஆம்பளைங்களோட வேலை, பொம்பளைங்களோட வேலை இல்ல. அவன் ஷில்பாவோட கழுத்தை பிடிச்சான். அவனுடைய முடி மனுஷனுக்கு கிடையாது. ஏதோ சிரிப்போ ஏதோ வெறுப்பு பிடி மாதிரியும் இருந்தது. ஷில்பா எப்படியோ விடுபட்டு மேலே ஓடினா. அவள் அங்கே போய் பார்த்தப்போ அவளுக்குள்ளே இருந்த ரத்தம் ஆயிடுச்சு. தானியா அங்கே இறந்து கிடந்தா. அவளுடைய கண்களில் கடைசியில் தெரிஞ்ச பயம் தெரிஞ்சது. அவள் கண்ணில் இருந்த அந்த கடைசி பிரகாசம் கூட யாரோ அணைச்சிட்ட மாதிரி இருந்தது. ஷில்பாவால் கத்த கூட முடியல. அவளுடைய கழுத்து அழுத்தப்பட்டிருந்தது. அவள் அங்கே இருந்து 3வது ரூமுக்கு ஓடினா. அந்த அறை ஒரு இருட்டா இருந்தது. ஆனா மேலே இருந்து தூங்கிட்டு தெளிவா தெரிஞ்சது. தூக்கில தூங்கிட்டு இருந்தான் கௌரவ் தேஷ்முக். அவனுடைய கழுத்து இருக்கப்பட்டு கண்கள் பாதி திறந்திருக்கு. ஏதோ மரணத்தை இப்போ முறைச்சி பார்க்குற மாதிரி. திடீர்னு உடஞ்சி போன ஒரு லேடியோட குரல் அவன் காதில் பட்டுச்சு. எவ்வளோ சீக்கிரம் நீ இங்கேருந்து ஓடிடு. யார் நீ? எந்த ஆளு உன் பொண்ணை கொண்டானோ அவனோட பொண்ணாட்டினா எல்லாரும் பேசிக்கிறாங்க. நாங்கள் அந்த ஆளை விட்டுட்டு போயிட்டோம். ஆனால் உண்மை என்னன்னா, முதல்ல அந்த ஆள் என்ன கொண்டான், அதுக்கப்புறம் என் பொண்ணு, அப்புறம் எங்கேயும் புதைச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் தூக்க மாட்டிக்கிட்டான். இப்போ அவன் எங்களுடைய ஆத்மாவை கூட இங்கேருந்து வெளியே போக விட மாட்டேங்கிறான். அந்த காத்துகள் சொல்றாங்க இருந்தது. யாரோ வீட்டோட கடைசி எச்சரிக்கையை கொடுத்த மாதிரி. கௌரவ் தேஷ்முக் அது
பயங்கரமான முகத்தோட ஷில்பாவுக்கு முன்னாடி வந்து ஷில்பாவும் அந்த சுகந்தில் ஒரு பங்கிய மாறினான். ஏற்கனவே அழற சத்தம் கேட்ட இடம் அது. சாயந்தரம் ஆரியன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். உள்ள காட்டுல இருந்த அந்த வாடை அது மரணத்தோட வாடை. அவனுடைய மனைவி, அவனுடைய பொண்ணு 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஒரு ஆம்பளை தான் பொண்டாட்டிக்கும் பொண்ணுக்கும் இவ்வளோ ஃப்ரீனஸ் கொடுக்க மாட்டான். அவன் கிட்ட வந்தான். அவனோட கை ஆரியனோட முகம் வரைக்கும் போச்சு. அப்புறம் அதே சில்னஸோட அவன் ஆரியனோட மூச்சையும் பறிச்சிட்டான். பங்களா மறுபடியும் அமைதியாயிடுச்சு. ஏதோ எதுவுமே நடக்காத மாதிரி. கதவு தானாகவே மூடப்பட்டுச்சு. வெளியில் இருக்கிற பழைய பல்ப் மறுபடியும் மின்ன ஆரம்பிச்சுது. ஏதோ வீடு சிரிக்கிற மாதிரி, தன்னுடைய அடுத்த கதைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி.